ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். இந்த வீடியோவில் இந்த ஆரி ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது இப்போ தான் ரெடி பண்ணி முடித்தேன். என்னோடய கிளைண்ட் ரேகா சிஸ்டருக்காக இது ரெடி பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி டேசல்ஸ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து அவங்க ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த சாரின்னு சொல்லியிருந்தாங்க. அதனோட ஸ்பெஷலாக நான் வந்து ஹார்ட் வந்து டேசல்ஸாக கொடுக்கலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்லீவ் இந்த மாதிரி தான் அங்கங்கே புட்டாஸ் வரும். கீழே வந்து அந்த பார்டர் மாதிரி கொஞ்சம் திக்காக ஜுவல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான். நான் எல்லாமே செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவங்க ரெகுலர் கஸ்டமர்னால இவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேப்பர் பேட்டர்ன் இருக்குது. அதனால் நான் அப்படியே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதனோட ஒன்று ஒன்றா ஸ்டிச்சிங் தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிட்டு அதனோட ஜாயின்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஒன் சைடில் மட்டும் ஜாயின்ட்ஸ் அது மாதிரி இருக்கும். இதில் ஒரு பீஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது மேல் பக்கமாக வச்சு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நல்லா நீட் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். திரும்பவும் அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். இதே மாதிரி இந்த பீஸை உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரே சைடில் நமக்கு கிளாத் நல்லா நீட்டாக கிடைக்கும். கரெக்டாக அதை வச்சுட்டு திரும்ப இது அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் சைடில் உள்ள நமக்கு சரியான அளவுக்கு இதையும் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து குழிவாக கட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து ஜாயிண்ட் போடுற பக்கத்தை வந்து ஃப்ரண்ட்டுக்குன்னு வச்சுப்பேன். ஏன்னா முன்ன பின்னன்றது நமக்கு கொஞ்சம் மாறி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். எங்கே நம்ம ஜாயிண்ட் போடுறோமோ அதை மோஸ்ட்டாக ஃப்ரண்ட் சைடுக்கு வச்சுப்பேன். அதனால தான் அங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து குழிவாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் பார்த்து இந்த ஸ்லீவை வந்து இந்த லைனிங் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கே வச்சுட்டு லைட்டாக அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 இன்ச் அளவுக்கு சிங்கிள் ஃபுட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு இந்த பார்டர் பாருங்கள், ஒரே மாதிரி ஒரே சைஸில் வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் இப்போ தைக்கிற மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பார்டர் கிட்ட அந்த ஸ்லீவோட எண்டில் ஒரு மாதிரி திக்காக உங்களுக்கு நல்லா சீட் ஆகி நிற்கும். சப்போஸ் இதே வேறு டிசைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த துணி வந்து முன்ன பின்ன கொஞ்சம் விலகிட்டு தூக்கிட்டு இருக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. நான் இப்போ இந்த ஓரத்தை அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த எண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லீவோட பேக்கில் டர்ன் பண்ணிவிட்டு சுற்றிலும் நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது அப்படியே 1/4 இன்ச் அளவுக்கு சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக முடிச்சதும் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் எடுத்துக்கிறேன். பேக்கோட சென்டர் பார்த்து நம்ம லைனிங்கை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இப்படி வச்சா எனக்கு சரியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்கை சுற்றி வந்து பின்னெல்லாம் குத்தி செக்யூர் பண்ணிக்கிட்டேன் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த நெக்கோட ஓரத்துலேயே வந்து நம்ம உள்பக்கமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம அப்படியே கை வச்சா நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம
ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கே ஸ்டார்ட் பண்ணணுன்றது. நான் அப்படியே பொறுமையா ஸ்டிச் பண்ணிட்டே வரேன். அவ்வளோதான் ஃபுல்லா முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வெளிய எடுத்துக்கலாம். நம்ம நீடில தூக்கிட்டு, ஃபுட்ரையும் தூக்கிட்டு, வெளிய கிளாத்த பொறுமையா இழுத்துட்டு, இந்த த்ரெட்ட வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கரெக்ட்டா தச்சிருக்கோமான்றத ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்க நான் சரியா பண்ணியிருக்கேன். அதனால நான் என்ன பண்றேன், இங்கேருந்து அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சுடுறேன். ஷோல்டர்லாம் 2 சைடு கரெக்ட்டா இருக்கான்னு நான் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா, தப்பா தச்சுட்டோம்னா, இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் கிளாத் விட்டுட்டு, மத்த எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்ச் மட்டும் தான் விட்டுருக்கேன். இத சுத்தி குட்டி குட்டியா அர்க்காத் வந்து நீட்டா போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் அர்க்காத் வந்து போட்டு முடிச்சாச்சு. இத அப்படியே பேக்ல திருப்பிட்டு, இந்த இடத்துல ஓரத்துல வந்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். நார்மலா வந்து இந்த ஜரி த்ரெட் போடுற இடத்துல தான் ஸ்டிச் பண்ணுவேன். பட் இது வந்து ஒரே அளவா இருக்கிறதுனால, இந்த மாரி ஸ்டிச் பண்ணாலும், அந்த நெக்கு கிட்ட இந்த ஆரி ஒர்க் வந்து நல்லா சீட் ஆகி நல்லாயிருக்கும். அதுக்கேத்த மாரி நான் அப்படியே சுத்திலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாரி பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது, அந்த ஃபூட்ர வந்து தூக்காம ஸ்டிச் பண்ணணும். சப்போஸ் அத தூக்கி நம்ம திரும்ப வைக்கும்போது, எதா பீட்ல பட்டுச்சுன்னா, பீட் வந்து பட்டுன்னு உடஞ்சிரும். அதனால அது இந்த ஃபூட்ர வந்து தூக்காம, அப்படியே பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிளாத்த வந்து வளைச்சு ஸ்டிச் பண்ணோம்னாலே, நமக்கு சரியா வரும். இப்ப பாருங்க, நான் பேக்ல இந்த மெயின் கிளாத்தையும், லைனிங்கையும் வந்து சுத்திலும் 1/4 இன்ச் அளவுக்கு நீட்டா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதும் நம்ம டாட் வந்து பிடிச்சுக்கலாம். இந்த கிளாத் அப்படியே டபுளா ஃபோல்டு பண்ணிக்கிட்டு, திரும்பவும் இத இன்னொரு ஃபோல்டு பண்ணுங்க. அந்த 1 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுட்டு, பேலன்ஸ 4 ஃபோல்டா பண்ணியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஃபோல்டிங்ல அந்த மார்க் பண்றேன். அதே மாரி இந்த இடத்துலயும் ஒரு மார்க் பண்றேன். ஸோ இதுதான் நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கான கரெக்ட்டான பிளேஸு. டாட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 4 1/2லேருந்து ஒரு 3 1/2லேருந்து 4 1/2 வரைக்கும் நம்ம டாட்டோட ஹைட் வந்து குடுத்துக்கலாம். நான் ஒரு 4 1/2 இன்ச் வந்து குடுக்குறேன். டாட்டோட விட்த் பார்த்தீங்கன்னா, 1/2 இன்ச்ல ஆரம்பிச்சு, ஷார்ப்பா கொண்டு வந்து முடிக்கணும். அப்பதான் வந்து அந்த இடத்துல சுருக்கம் எதுவும் இல்லாம நல்லா நீட்டா பாடியில சீட் ஆகும். இதே மாரி இன்னொரு பக்கமும் நான் புடிச்சுக்கிறேன். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இங்க இருக்க டாசல்ஸ வந்து நான் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது அப்புறமா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு நான் கரெக்ட்டா நெக்கு தனியா அத ப்ராப்பரா வச்சுக்கிறேன். இதுலேருந்து ஒரு கிளாத்த மட்டும் வச்சு, நமக்கு அது பார்த்தாலே தெரியும் ஒர்க் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கேத்த மாரி நம்ம நெக்க வந்து கரெக்ட்டா சீட் பண்ணணும். நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப நல்லா கரெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்ப அந்த நெக் லைன்ல அந்த ஓரத்துலயே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃபுல்லாக முடித்ததும் அந்த நெக்லைனில் 1/4 இன்ச் மட்டும் விட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக தைச்சிருக்கேனான்றத ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு நான் அப்படியே தேவையான அளவுக்கு சும்மா ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நாட்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். பேக்கில் டர்ன் பண்ணி எப்போதும் போல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒன் சைடு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு லைனிங்கை போட்டு இந்த மாதிரி ஆப்போசிட்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். நான் மோஸ்ட்டாக ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பீடு வந்து ஒரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அளவு மேபி லைட்டாக சேஞ்சஸ் வந்து வந்திருக்கேன்னா அதனால் எப்போதும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ரேஸ் எடுத்துப்பேன். இந்த பக்கமும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து துணி தான் கொஞ்சம் பத்தலை. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து 38 சைஸு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90 இருந்தாவாச்சும் எனக்கு சரியாக இருந்திருக்கும். பட் இவங்க வந்து 60 தான் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 64 சென்டிமீட்டர்ஸ் தான் தெரியாமல் கட் பண்ணிட்டாங்க போல். எனக்கு அதுதான் கொஞ்சம் நிறையா ஜாயிண்ட் போடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேறு ஆப்ஷனும் இல்லை. ஆரி ஒர்க் வேறு. அதனால் நான் ஃபுல் ஜாயிண்ட்டையும் வந்து ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. இதோ இந்த பீஸெல்லாம் ரெடி பண்ணும்போது ஜாயிண்டெல்லாம் அங்கங்கே போட்டு தான் பண்ணேன். அப்புறம் அவங்கக்கிட்ட ஒரு வீடியோ கிளிப்பிங்காக எடுத்து இன்ஃபார்மும் பண்ணிவிட்டு இனிமேட்டு கொஞ்சம் கட் பண்ணி அனுப்பும்போது பார்த்து பண்ணுங்க அப்படின்னும் சொல்லிட்டேன். ஏன்னா இவங்க கொஞ்சம் எனக்கு லாங்லேருந்து கொரியர் அனுப்புகிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து அனுப்பும்போது கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருக்கிறதுனால சார்ஜஸும் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ப்ளவுஸ் மட்டும் கொடுங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அவங்க அதை தான் மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. நான் அதனால் அவங்களுக்கு டீட்டெயில்டாக இதான் பிரச்சனைன்றதை டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டு இது வந்து நம்ம நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த இடத்த சரியாக வச்சுக்கிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் ஒன்றா வரலன்னா அதுக்கப்புறமா கையில் வந்து நம்ம அந்த இடத்த வந்து நல்லா நீட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலேயும் லோட் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக அந்த இடம் சீட் ஆகாது. நம்ம அந்த ஒட்டில் வந்து ரெண்டுத்தையும் ஃபோல்டு பண்ணி தைக்க முடியாது. அதனால கொஞ்சம் அன்இவனாக இருக்குது. நான் இந்த ஹூக் வைக்கும்போது அந்த இடத்த வந்து சரி பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சு எப்போதும் போல் நான் ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மற்றதெல்லாம் எப்போதும் பண்ணுறது தான். இவங்களோட அளவு அப்படியே அப்ளை பண்ணி சைட் ஜாயிண்ட் எல்லாம் பண்ணி முடிக்க போகிறோம். ஹுக் ஆகி அது எப்போதும் பண்ணுறது தான். மேபி இதில் ஏதாவது ஒரு சின்ன டிப் வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி வீடியோ தான் எடுத்தது தான். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு பேட்டர்ன் ட்ரெண்டிங்கில் உள்ள பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கோடு நான் போடுறேன். பாருங்கள், இதுதான் இந்த ப்ளவுஸோட கம்ப்ளீட் அவுட்புட்டு. ஆனால் இப்போ இந்த பொம்மையோட சைஸ் பார்த்திங்கன்னா 36, பட் கஸ்டமரோட சைஸ் பார்த்திங்கன்னா 38. அதனால் கொஞ்சம் லூஸெல்லாம் இருக்கும். நான் பேக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன், பட் ஃப்ரண்ட்லேயும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இதுதான் ஃப்ரண்ட்டோட அவுட்புட்டு. இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.